நேத்து 1 hour எபிசோட்ல மின்னாள் நைட்டு எதுக்காக நாய் குலைச்சது அப்படின்றத பத்தி பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாருமே தான் பிக் பாஸ் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? இந்த நிகழ்ச்சியை குழந்தைங்கலாம் பாப்பாங்க, நம்ம மின்னால் எதுக்கு நாயை குலைக்க விட்டோம் அப்படின்றத குழந்தைங்க உத்து பார்த்து கெட்டு போயிட போறாங்க அப்படின்றதுக்காகவே 1 hour எபிசோட்ல அதை போடல. ஆனா லைவ்ல மட்டும் போட்டு காமிச்சிட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் கழுகு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்களே, சும்மா இருப்பாங்களா? நேத்து ட்ரெண்டிங்கே எதுக்காக நடு இரவில் பிக் பாஸ் வீட்டில் நாய் குலைத்தது அப்படின்றதா ஃபுல் ட்ரெண்டிங்காவே போச்சு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துலயும் பிக் பாஸ் கமருதீன் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வாரமும் விஜய் சேதுபதி வந்தா என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? போன வாரம் ஃபுல்லாவே மைக்க மறைச்சு பேசினாங்க, ஃபுல் கம்ப்ளைண்ட் அவங்க மேலதான் இருந்தது. ஆனா வந்து கொடுத்தாரு பாருங்க ஒரு தண்டனை. பிக் பாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இது, நீங்க மைக்க கழட்டி வச்சுட்டு ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த வாரமும் இந்த பேச்சு எடுத்து வந்தது அப்படின்னா பிக் பாஸ் உங்களுக்கு இருக்கிறது கொடுத்துருக்க மாட்டார். நான் உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறேன், இந்த ஷோ முடிவு இருக்கு, நீங்க 2 பேர் மைக்க கழட்டி வச்சுட்டு உள்ள பாத்ரூம்ல இருங்க, அதுக்கப்புறம் வந்தா போதும் அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்களேன். பார்வதிக்கு கமருதீனுக்கு ஆஹா இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சுன்னா இதை முன்னையே பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி பேசி அவங்க திட்டி உட்கார வச்ச விஜய் சேதுபதி போன வாரமே இவங்களை ரொம்ப நல்லா கண்டிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த வாரம் நடுராத்திரியில நாய் குலைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போ பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் இப்படிதான் நடக்கணும், அப்பதான் நமக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைவ்ல பார்த்து நம்ம எல்லாருக்குமே அங்க என்ன நடந்ததுன்றது தெரியும், பிக் பாஸ்க்கும் என்ன நடந்தது தெரியும். அந்த உள்ள ஒரு 9 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா இந்த 2 பேரை நான் மைனஸ் பண்ணிட்டேன். அந்த உள்ள இருக்கக்கூடிய 9 பேரு பிக் பாஸ் நம்மளை கிண்டல் பண்றதுக்காக தான் நாயை குலைக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ளைங்க நம்பிட்டு கிடக்குதுங்க. நம்ம கூட இருக்க 2 கருப்பாடுங்களால தான் இந்த நாய் குலைஞ்சது அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்து வீடியோ பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணிவிட்டு, ஐயோ பிக் பாஸ் என்னால ஃபீலிங்ஸ் அடக்க முடியல, எப்படியாவது என்ன வீட்டுக்கு அமிச்சிடுங்களே, ஐயோ இது எங்க அம்மா பார்த்தா என்ன ஆகும், அண்ணன் பார்த்தா என்ன ஆகும், அண்ணி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பார்வதி நம்ம செஞ்ச தப்புக்கு வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, பார்வதி மனசுல ஒண்ணு தோணிடுச்சு, நம்ம பண்ணதுக்கெல்லாம் வெளியே இருக்க மக்கள் கண்டிப்பா நம்மள கழுவி கழுவி ஊத்துவாங்க. இந்த வாரம் நம்ம வெளியே போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்த வாரம் ஃபேமிலி உள்ள வர வேண்டிய வாரம். அடுத்த வாரம் நம்ம ஃபேமிலி உள்ள வந்தாங்கன்னா எப்படியாவது வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கன்வின்ஸ் அவங்கள பண்ணிடலாம். ஆனா வெளியே போயிட்டா எப்படி அவங்கள பண்றது? அதனால பிக் பாஸ் கிட்ட இதை போட்டு வைப்போம். போட்டு வச்சோம் அப்படின்னா, ஒரு சீசன்ல பாத்திருப்பீங்க, கவினும் லாஸ்ட்லியாவும் லவ் பண்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல லாஸ்ட்லியாவோட அப்பா வீட்டுல வந்து திட்டுவாரு. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா பரவுச்சு. அது மாதிரி ஒரு சீன் இங்க கிரியேட் பண்ணா பிக் பாஸ்க்கு ஒரு டிஆர்பி அதிகமாகும்ல அப்படின்ட்டு சொல்லாம சொல்றாங்க. அதனால என்ன இந்த வாரம் அனுப்பாதீங்க, நான் இங்க இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு இன்ட்டு கொடுக்குறாங்க பார்வதி. பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வெளியே போவாங்கன்னு. நீங்களே வெளியே போறேன்னு சொன்னாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ளதான் இருக்க வைப்பார தவிர்த்து உங்களை வெளியே அனுப்ப மாட்டார் பிக் பாஸ். இதுல காலையில கமருதீன் வந்து சமாதானம் வேற படுத்துறாரு. விடுடி, நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன், நான் உன்னை சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் மேல சத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க காதல் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, கண்ட கன்றாவியெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம். உண்மையாலுமே பார்வதி வருத்தப்படுறவங்களாக இருந்தா, அதான் நைட்டு கேட்டாங்களே பிக் பாஸ் என்ன வெளியே அனுப்பிச்சிடுங்க, கமருதீன் கிட்ட அழுதாங்க பாத்தீங்களா, அப்படிலாம் வருத்தப்படுறவங்களாக இருந்தா அந்த நாள் ஃபுல்லாவே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா கமருதீன் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப போல எந்த ஒரு இதுவுமே இல்லாம சகஜமா தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. இந்த சீசன்ல தெளிவா விளையாடக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாண்ட்ரா மட்டும் தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த சீசனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னே இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சு குடிச்சிட்டு இந்த சீசன்ல எப்படி காய நகர்த்துனா நம்ம டைட்டில் வின்னரா ஆகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரானா யாரு, எதை சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ சில வாரங்களா எல்லா இடத்துல இருந்து இவங்க தான் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க, குரூப்பா இருந்து என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லா சீசனையும் பாத்திருப்பாங்கன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியாவை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல யாரும் ஓவியா கிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் கூட ஓவியாக்கு ஆதரவா பேசுவாரு. அந்த டைம்ல மக்களும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆரி பிக் பாஸ் சீசன்ல இருக்கும்போது அவருக்கு அது மாதிரி தான் நடந்தது. மக்களோட ஆதரவு அவருக்கு அந்த டைம் நல்லா கிடைச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
அர்ச்சனா வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமா தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமும் வீட்டுல இருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா தனியாளா நின்று அவங்க வந்து பண்ணும்பொழுது வெளியே இருக்கக்கூடிய மக்கள் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைட்டில் வின்னராகவும் மாறினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே, தனிமையா இருந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மக்களோட ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சூப்பரா பிளான் பண்ணி தான் வந்து இப்ப சாண்ட்ரா வந்திருக்காங்க. ஆனா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஓவியா, ஆர்யா, அப்புறம் அர்ச்சனா, இவங்கெல்லாம் வந்து இயல்பாவே வீட்டுல இருக்கவங்களாம் அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்களா வாலண்டரியா சண்டை போட்டு ஒதுங்கி இருக்காங்க அப்படின்றத மக்கள் பார்த்தா தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதுல அடிக்கடி தான் குழந்தைங்களை இழுத்து வச்சு பேசுறது. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு பொழுது வெளியே இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, ஒரு அம்மா குழந்தைங்க மேல போய் அனாவசியமா சத்தியம் பண்ணுவாங்களா, போய் சத்தியம் பண்ணுவாங்களா, அப்போ சாண்ட்ரா சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பக்கம் தான் எல்லாரும் நிப்பாங்க அப்படின்ற ஒரு கேம்ல தான் இப்ப அவங்க இருக்காங்க. இவங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அது கூட ஜால்ரா போடுற மாதிரி இப்ப அமித் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, சாண்ட்ராக்கு தான் மக்களோட ஓட்டெல்லாம் கிடைக்கும், அது கூட நமக்கும் ஏதாவது கொஞ்சம் கிடைக்கலையா, பூவோட சேர்ந்து நாரும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கும் மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாண்ட்ரா கூட இருக்காரா என்னன்றது தெரியல. ஆனா இந்த வாரம் அமித் சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிட்டு அவரோட கேம் அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டான்ஸ் மாரத்தான்ல அடுத்து போய் பங்கேற்கக்கூடிய அந்த அணி யாருன்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி, கனி, ஆதிரை. அதுல உள்ள போய் ஆட போறது பார்வதியும் கம்ருதீனும், வெளியே இருந்து கண்டுபிடிக்க போறது கனியும் ஆதிரையும். உண்மையாலுமே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பார்வதியும் கம்ருதீனும் அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் போட போட கனியும் ஆதிரையும் ரொம்ப சூப்பராகவே கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தம் 16 நிமிஷத்துலயே 5 பாடலையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல உண்மையாலுமே கனியும் ஆதிரையும் பாராட்டணும். ஏன்னா கனி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா ஆதிரை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆதிரை ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா அந்த பாட்டை வந்து கனி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா வினோத்தும் சாண்ட்ராவும் வெளியே உட்காந்து அது கண்டுபிடிக்கணும். உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவும் அமித்தும் உள்ள போய் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கண்டுபிடிக்கல. ஆனா கானாவை கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு ட்ரை பண்ணாரு. மத்த 2 டீம் ஆடும்பொழுது இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணல மத்தவங்க. ஆனா இந்த டீம் விளையாடும் போது மட்டும் பின்னாடி இருந்து ரொம்ப பாட்டு சவுண்ட் அதிகமா இருக்கும்போது அவங்களோட கவனம் வந்து செதறி போய் அந்த ஒரு பாட்டு கண்டுபிடிக்க முடியாம போச்சு. கடைசியில பார்த்தா கானா வினோத்துக்கு அந்த பாட்டு தெரியும். இந்த இரசலால அவருக்கு அந்த பாட்டை வந்து சொல்ல முடியாம போயிடுச்சு. மொத்தத்துல இந்த டான்ஸ் மாரத்தான்ல ஜெயிச்ச டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி, கனி, ஆதிரை ஆட்டம் பாட்டம் டீம் தான் வந்து ஜெயிச்சாங்க. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி தான் அடுத்த வாரம் ஃபேமிலி வருவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு ஃபேமிலி மெம்பரை 24 மணி நேரம் இவங்க கூட தங்க வைக்க போறாங்க. அது இன்னும் யாரும் செலக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க. யார் வெளியே போறாங்கன்னு தெரியல. அவங்க போனதுக்கு அப்புறமா இதுக்கு 3 பேர்ல ஒருத்தரோட ஃபேமிலி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா இவங்களோட தங்குறதுக்கு பிக் பாஸ் அனுமதிப்பார் போல இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஆதிரை வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட் பைஸ் பாத்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதிக்கு தான் அந்த ஓட்டை கொடுப்பாரு. அப்ப கனிக்கு கிடைக்காது. அப்ப பார்வதி வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். பிக் பாஸும் அதை தான் விரும்புவாரு. அப்பதான் அவருக்கு டிஆர்பி ஏறும் இல்லையா? பாப்போம். இத்தனை வாட்டி கம்ருதீன் பார்வதிக்கு நம்ம எதிரா பேசவே தான் பிக் பாஸ் வந்து ஆப்போசிட்டா நடந்தாரு. இந்த முறை நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்படி பேசணும் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னுட்டு சரிங்களா. நம்ம போட்டிருக்க பிளான்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சிக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நமக்கு அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப பேச அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் யாரும் நம்ம கிட்ட தேவையில்லாம வரமாட்டேன்றாங்களே, எப்படியா தப்பிச்சு போறாங்களே, திருப்பி ஏதாவது உனக்கு டைம் கிடைக்குமா, ஏதாவது மாட்டுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் மாரத்தான்ல எல்லாரும் பின்னாடி நின்று பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதுல ஒரு துருப்பிச்சிட்டு எடுத்துட்டாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியை பார்த்து சொல்றாங்க, என்ன கனி, என் குழந்தைங்களை வச்சு என்ன டார்கெட் பண்ணலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம கனியை பிடிச்சிருக்கிறாங்க. கனிக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னா, நீங்க என் குழந்தைய வச்சு என்ன பாட்டு பாடுனீங்க, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு பாடுனீங்க, எனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. கனி சொல்றாங்க, எனக்கு அது மாதிரி அவசியமே கிடையாது, நான் நார்மலா தான் பாடினேன் அப்படின்னு சொன்னா கூட கேட்கல. அந்த இடத்துல விக்ரம் சொல்றாரு, வினோத் சொல்றாரு, எங்க அவங்க நார்மலா பாப்பா பாட்டு பாடினா கூட உங்க குழந்தைங்களை வச்சுதான் பாடினாங்கன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வெளியே போய் பார்த்தா தெரியும் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சண்டையை உருவாக்குறாங்க சாண்ட்ரா.
கனியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, விக்ரமும் நீயும் தேவையில்லாம பேசினா அவங்களுக்கு தான் ஓட் வர மாதிரி இருக்கும், நீ அமைதியா இருந்துடு அப்படின்னு உடனே கனியும் அமைதியா இருந்துட்டாங்க. எந்த இடத்துல சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை ஊதி பெருசாக்கி மக்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ஆனா இந்த வாரம் சாண்ட்ராக்கு வந்து ஆதரவு அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பிக் பாஸ் விட மாட்டாரு. ஏன் சொல்லுங்க, அடுத்த வாரம் அப்படின்றது ஃபேமிலி ரவுண்டு. அதுவும் நார்மலா பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே எவ்வளோ சீன் கிரியேட் பண்ணாங்க சாண்ட்ரா. இப்போ குழந்தைகளோட பிரஜன் உள்ள வராரு அப்படின்னா அந்த சீனை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு அவரு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பா இல்லையா. அதனால கண்டிப்பா சாண்ட்ரா இந்த வாரம் வெளியே போக மாட்டாங்க. இந்த வாரம் ஆதரை தான் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.